சிந்திப்போமே. 1735 நீயே கதி. தாய்மானு சுவாமிகள் விளக்குகிறார். தூய்மையான மழுவினையும் மானினையும் ஏந்தியிருப்பவனே, மூவிலை ஆயுதம் தாங்கியிருப்பவனே, பிறை சந்திரன் உலாவும் செஞ்சடை உடையவனே, இடப வாகனம் பெற்றிருப்பவனே, மங்கையை ஒருபால் கொண்டிருப்பவனே, அடியேன் சிரத்தின் மீது கொண்ட திருவடி உடையவனே, நீயே அடியேனுக்கு புகலிடம், நீயே அடியேனுக்கு புகலிடம். இப்படியாக அந்தமும் ஆதியுமாய் இருப்பவனே புகலிடம் என்று விளக்குகிறார் தாய்மானு சுவாமிகள். பாடலை காணலாமே. துங்கம் மழு மான் உடையாய், சூல படை உடையாய், திங்கள் அணி செஞ்சடையாய், சே உடையாய், மங்கை ஒருபால் உடையாய், செங்கண் பணியாய், என் சென்னியின் மேல் கால் உடையாய், நீயே கதி, நீயே கதி, நீயே கதி என்று தாய்மானு சுவாமிகள் தனது உடல் பொய்யுறவு எனும் பாடல் பகுதியின் 48வது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார். தாடலை கொள்வோம், புகழ் அடைவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.